ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. கடந்த எபிசோட்ல நம்ம வந்து கன்னி லக்னம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா துலாம். அதாவது கிட்டத்தட்ட 40 நாட்கள் பலன்கள். அதாவது நீங்க துல்லியமா எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த 40 நாள் வந்து இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. 40 நாட்கள் கோச்சார பலன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ம். ஆனால் கோச்சார பலன் பார்க்குறவங்க என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, சூட்சமம். அதுக்கு தான் பார்க்கணும். ம். அப்போ அதை விட்டுட்டு எல்லா 9 கிரகத்து பலனும் எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த துலா லக்னத்திற்கு இந்த 40 நாட்கள் அதாவது வருகிற 7ஆம் தேதி 7ஆம் தேதியிலேருந்து 17/10 வரைக்கும். அதாவது நம்ம கிரகணம் அன்னைக்கு தான் வருது இல்லைங்களா ஐயா? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கிரகணம். அது வந்து சதய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஆ. கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கிரகணம். ம். நம்ம துலா லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ம். 5ஆம் இடங்கிறது தான் பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ நம்ம வந்து திசா புத்தி அந்தரம் என்பது கொடுப்பினை, நமக்கு விதி கொடுப்பினையை நடத்தி கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது. ம். ஒருத்தருக்கு ஆயுள் நல்ல ஆயுளா, அற்பாயுளா, மத்தியமாயுளா, பணநிலை ஒரு மீடியமாக இருக்கா, இல்லை பெரும்பணக்காரரா, இல்லை பணத்துக்கே கஷ்டப்படுறவரா, இந்த மாதிரி பலன்கள் விதி கொடுப்பனைன்னு சொல்கிறது. இது வந்து அடிப்படை யோகம். ஆனால் அந்த கொடுப்பனையை நடத்தி கொடுக்குற ஒரு ஆற்றல் வந்து திசாபுத்திக்கு தான் இருக்கு. அப்போ எப்போ திசாபுத்தி வருதோ, என்ன கொடுப்பனை வாங்கியிருக்கோ அந்த கிரகம் திசாபுத்தியாக வரும்போது அதை பண்ணி கொடுத்துரும். வீடு கட்டணும்னா அதுக்குண்டான கிரக திசை வரணும் அல்லது புத்தி வரணும். அந்த வகையில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ நீங்கள் வந்து சூரிய திசையிலிருந்து வரிசையாக நம்ம எடுத்து ஒரு திசை நம்ம பார்த்துடலாங்க. இந்த துலா லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி பலன்கள் தருங்க? நிச்சயமாக இப்போ வந்து சூரியன் வந்து அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ, அதாவது ரிஷபத்திலேயோ கன்னியிலையோ இருந்தாலும் கூட அது சூரியனுடைய நட்சத்திரமே அங்கே இருக்குது. கார்த்திகை இருக்குது, இங்கே வந்து உத்திரம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த 8-12 சூரியனுடைய நட்சத்திரம் இருந்து இந்த திசையும் அங்கேயே இருந்து நடந்தால் கஷ்டம்தான். அதாவது பாதகாதிபதினு ஜென்ரலாக எடுத்துக்கலாம். துலா லக்னத்துக்கு 8ல் இருக்கும்போது என்னாங்கன்னா வில் பவர் கம்மியாகும், அப்பாவினுடைய அனுசரணை குறையும். அதே மாதிரி 12ல் இருக்கும்போது தெரியாத்தனமாக பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்யலாம், இதை செய்யலாம், 2வது தொழில் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு இழந்துக்கிட்டே இருப்பாங்க. இது 8-12 உண்டான பலன். அப்படி இல்லை வேறு இடங்களில் இருக்குது அப்படின்னா அது வந்து 2-6-10 அப்படின்ற பாவத்தில் இருக்கும்போது தொழிலை வளர்க்கும். 3-7-11 இருக்கும்போது உத்தியோகத்துக்கு நல்லாயிருக்கும். 4-8-12 ஆகாது. 1-5-9 இருந்தால் இவங்களுக்கு பண வரவு கம்மியாக இருக்கும் இந்த சூரிய திசையில். இதுதான் அமைப்பு. ஆனால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எப்போவுமே 1-5-9 ஆரோக்கியத்துக்கும் அருளுக்கும் நல்லது, பொருளுக்கும் நல்லது இல்லை. இதெல்லாம் தான் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி அப்படின்னாலே ஒன்றுக்கு நல்லது செய்யும், ஒன்றுக்கு கெட்டது செய்யும். அப்போ இப்போ சூரியன் வந்து சிம்மத்துலேயும் கன்னியிலையும் தான் நீங்கள் சொல்கிற அந்த 40 நாளில் ட்ராவல் ஆகுது. அதனால் 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் ட்ராவல் ஆகும்போது இந்த 12ஆம் இடம் என்பது தேவையற்ற செலவுகளை கொடுத்துரும். தொழில் ரீதியாக முதலீடு பண்ணுறவங்க வந்து அனாவசியமான முதலீடு போய் லாக் ஆகிக்கும். அதனால் முடிஞ்ச அளவு முதலீடை குறைக்கணும். மெயினாக 17ஆம் தேதிக்கு மேலே முதலீடை குறைக்கணும். குறைச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு அல்லது ஆஸ்பத்திரி செலவு, பிரயாண செலவு, இது மாதிரி வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ சூரிய திசையில் புத்தி வந்து நல்ல புத்தியாக இருந்ததுன்னு வைங்க. இப்போ வந்து துலா லக்னத்துக்கு காசு கொடுக்குற கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சனி தான் காசு கொடுப்பார். சனியும் புதனும். அந்த சனி கிரகத்தினுடைய புத்தியோ புதன் கிரகத்தினுடைய புத்தியோ நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணும். அதான் இதுவும் போய் 8-12 உட்காந்துச்சுன்னா பிரச்சனை தான். சனி புதனும் 8-12 இருந்தால் பிரச்சனை. அப்போ எல்லாமே வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் ஜாதகமும் தனிப்பட்ட சரித்திரம். நாம் பொதுவாக எல்லாருக்கும் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை. இந்த சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு பலன் எப்படிங்க இருக்கு? உழைப்புக்கு நல்லது. அதாவது சம்பளம் வாங்கினா நல்லது, அல்லது சர்வீஸ் ஒர்க் பண்ணணும், ஜாப் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா அன்றாடம் உபயோகப்படக்கூடிய பொருள். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, சின்ன ஹோட்டல், உணவு தயாரித்து அன்னைக்கு கணக்கு பார்த்துட்டு அதை போகிறாங்க. தள்ளு வண்டியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து அன்றாடம் மூவ் ஆகிற பொருள். கண்டிப்பாக. அப்படிப்பட்ட இதுக்கு வந்து சந்திர திசை நல்லது.
ஆனால் 8ல் தான் சந்திரன் இருந்து திசை நடத்துவார். 4, 8, 12 தான் சந்திரனுடைய நட்சத்திரமே துலா லக்னத்துக்கு இருக்குது. அதனால் பெரும் முதல் போடுறத தவிர்க்கணும் சந்திர திசையில். வேறு வேறு புத்திகள் பார்க்கும்போது உங்களுக்கு சனி புத்தி புதன் புத்தியில் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சில நேரத்தில் அந்தரம் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? அந்தரம் வந்துங்க இப்போ வந்து புத்திக்கு திசைக்கு சப்போர்ட் பண்ணும், புத்திக்கு எதிராக வேலை செய்யும். புத்திக்கு எதிராக இருக்கும். ஆமாம். எம்டி வந்து திசை, மேனேஜர் வந்து புத்தி, சூப்பர்வைசர் வந்து அந்தரம். இப்போ இந்த சூப்பர்வைசர் வந்து மேனேஜரை எதிர்த்தாலும் கூட எம்டி கட்டுப்படுவார். அதனால் அந்தரம் வந்து மோசமான அந்தரம் 8, 12 கூடைய அந்தரம் நடந்தால் பெரிய யோக திசை நடக்கிறவங்களுக்கு கூட கஷ்ட நஷ்டம் வந்துடும். அதே மாதிரி ஒரு அந்தர திசை வந்து மோசமாக இருந்து அந்தரம் நல்லது நடக்குதுன்னு வைங்க, சின்னதாக தான் தெரியும். ஏன்னா எம்டி வலுவாக இருக்கார்ல, அதனால் அந்தரத்தில் பெருசாக தூக்கிடுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நல்ல தசாபுத்தியே இருந்து நல்ல அந்தரமாக வந்ததுன்னா எல்லாமே செட்டப் ஆகும். அதாவது திசைக்கு புத்தி சப்போர்ட் பண்ணும், இந்த 2 பேருக்கும் அந்தரம் சப்போர்ட் பண்ணும். அப்போ எடுத்த உடனே ஒரு திசை யோக திசையாக இருந்தால் எடுத்த உடனே கொடுத்துரும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்பது நம்ம லக்னத்திலேயே இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பிற்பகுதி வந்து யோகம், முற்பகுதி வந்து கம்மி. இப்போ செவ்வாய் 7 வருஷம்னா 3.5 வருஷம் விரயம், அதுக்கப்புறம் 3.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா கணக்கு. அப்போ பிற்பகுதி நடக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பகை தொல்லைகள், வம்பு வழக்குகள் இருந்தால் தீர்றதுக்கு உண்டான நேரம் இது. ஏன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் இப்போ கோச்சாரத்தில் போகிறார், சித்திர நட்சத்திரத்தில். அது வந்து செவ்வாய் தானே 2ஆம் அதிபதி, விருச்சிகத்துக்கு அதிபதி. அப்போ வந்து பணத்தை கொடுப்பார். இழந்து போன பணம், என்னைக்கோ கொடுத்து மறந்து போன பணம், இதெல்லாம் கிடைக்கும். நல்ல அமைப்பு தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும். பூமி ஆதாயம் உண்டு, கட்டடம் ஆதாயம் உண்டு, எல்லாமே சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். யார் ஒருவருக்கு இப்போ தான் செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. தொழில் வேலைக்கு போனான்னா நல்லாயிருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு மகா திசை. ராகு ஜனன ஜாதகத்தில் அதே சொந்த நட்சத்திரத்தில் 1ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தார்னா இவர் வந்து ஐடி, மேனேஜ்மெண்ட்டு, கமிஷன் வகை தொழில் இது மாதிரி நல்லவராக இருப்பார், இது மாதிரி சம்பாதிக்கிறவராக இருப்பார். அதே 2, 6, 10 ராகு உட்கார்ந்தது சனியோடைய நட்சத்திரத்துலையோ புதனுடைய நட்சத்திரத்துலையோ விருச்சிக ராசியிலையோ அதெல்லாமல் மீன ராசியிலையோ கடக ராசியிலையோ ராகு உட்கார்ந்ததுன்னா 2, 6, 10 அந்த திசை வந்து இவருக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கொடுக்கும். பெரிய பெரிய கார் ஷோரூமு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள், எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனங்கள், இது எல்லாத்துக்குமே நீர் ராசி வேறு. ஆமாம். அதனால் எக்ஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி கோச்சாரத்தில் வந்து அவர் 5ல் தான் இருக்கார், துலா லக்னத்துக்கு 5ல் இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு இந்த கோச்சாரம் நன்மை அல்ல. வந்து அதில் 6ல் மீனத்தில் இருந்த வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கோம். இப்போ கும்பத்தில் வந்ததுலேருந்து கொஞ்சம் ராகு திசை குரு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். சிறப்பு சிறப்பு. ஒன்றுக்கு நல்லா இருக்கும்போது ஒன்றுக்கு மோசமாக இருக்கும். அதை அவங்கவுங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணிக்கணும். அதான் உறவு சார்ந்த விஷயம் வரும்போது பொருள் நல்லா இருக்கும். குழந்தை பேர், திருமணம், இது 2ஆம் திருமணம் நடக்கிறது, பிரியப்பட்டவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தசை. இந்த குரு மகா திசை வந்து இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குருவே அப்படி தான் 3க்கும் 6க்கும் உடையவர். 3ஆம் இடம் 6ஆம் இடம் வேலை வந்து மாறிட்டே இருக்கு, ஒரு நிலை இல்லாத வேலை. அதுவும் ஐடியில் இருக்கவங்களும் சொல்லவே வேண்டாம், அடிக்கடி மாற்றம், ப்ராஜெக்ட் மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் சர்வைவல் ஆவாங்க. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லதல்ல, மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த டைமில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிஹெச்டி படிக்கிறேன், உயர்கல்வி படிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மருத்துவம் படிக்கிறவங்க, எம்டி படிப்பாங்க இல்லையா, ஹையர் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் துலா லக்னத்துக்கு குரு வீடு, மருத்துவத்துக்கு அதிபதி, அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோச்சாரத்தில் இவங்களுக்கு ஆகாத புத்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகாது. மெயினாக சூரியன் சந்திரன் ஆகாது. இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ சூரியன் சந்திரன் புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் இப்போ சூரியன் 12க்கு வர்றாரு பிற்கூரில், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் அதிகமாக.
சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை, சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்க? துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான திசை சனி திசை. பணம் தரும், உத்தியோகம் தரும், சொந்த தொழிலை தரும், பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. பட் அதே நேரத்தில் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அவர் உட்காராமல் இருக்கணும். அதாவது ரிஷபத்துலேயோ கன்னியிலையோ உட்கார்ந்தாருன்னா பிரச்சனை. மகரத்தில் இருந்தாலும் 50% லாஸ் தான். பட் வந்து மற்ற இடங்களில் இருக்கிற சனி திசை இவங்களுக்கு ரொம்ப பிரபலமாக கொடுத்துரும். அதே மாதிரி தான் சூரிய புத்தி சந்திர புத்தி, இந்த 2 புத்தி மட்டும் சனி திசையில் ப்ராப்ளம் பண்ணும். மற்ற திசைகள் நல்லா இருக்கும். இப்போ சனி எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். 18ஆவதுலேயே இருக்காரு. ஆமாம். அப்போ ஏற்கனவே 2.5 வருஷ காலம் சனி கும்பத்தில் இருக்கும்போது கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒர்க்குனால நல்லா டெவலப்பு. இப்போ வக்கரகதியில் வந்துட்டு மறுபடியும் பாஸ் ஆகி போகும்போது இந்த 2.5 வருஷ காலமும் சனி இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேலையில் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். சிறப்பு சிறப்புங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4, 8, 12 உட்காந்துருதுன்னா வலுவாக செய்வார் சனி பகவான். 8, 12 சனி உட்கார்ந்தாச்சு அப்படின்னா எதிர்பாராத அசம்பாவிதங்கள். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் கூட கிடைக்கல, மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் அசம்பாவிதங்கள். 8ஆம் இடம் 12ஆம் இடம் வந்து நம்பி கெட்டு போகிறது. நான் எக்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு அனுப்பிச்சி விட்டேன், ஒன்றுமே கடைசியில் எனக்கு பணம் கிடைக்கல, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறுறது, லாக் ஆகிறது இந்த சனி. அதே மாதிரி உழைப்பாளிகளுக்கு கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆகுறாங்க வேலை செய்யும்போது. லேபராக இருக்கவங்க மிஷினரியில், அதே மாதிரி வாகனத்தில் அடிபடுறது, இதெல்லாம் கொஞ்சம் 8, 12 சனி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து மன பலகீனத்தினால தற்கொலை எண்ணத்துக்கும் போகிறாங்க. லக்னம் கெட்டு போச்சுன்னு வைங்க, சனி வெளுத்துருச்சுன்னா 8, 12 சனி வந்து மரணத்துக்கும் வழிபடும். சரிங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு பலன் எப்படிங்க? புதனும் காசு தர்ற கிரகம் தான். அதனால் பாக்யாதிபதி 12ஆம் அதிபதி, வெளிநாட்டு வேலைக்கு மிகவும் சிறப்பு. அதே மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க இல்லையா, ஒயரிங்கு, ப்ளம்பிங்கு, இந்த மாதிரி ஒர்க்கு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக நடத்தும். புதன் திசை வந்து 17 வருஷமும் இவங்களுக்கு டெவலப் பண்ணும். படிப்புக்கும் நல்லா இருக்கும். மேல் படிப்பு படித்து அதன் மூலமாக ஹையர் கிரேடுக்கு ப்ரொமோஷன் ஆகுது, அதெல்லாம் நல்லா நடக்கும். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு, ஆடிட்டிங்கு, இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது, திரைப்படத்துறையில் வந்து எழுத்தாளர்களாக இருக்க, வசனகர்த்தாவாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேச்சினால புகழ் பெறுவார்கள். புதன் திசைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ கோச்சாரத்துலேயும் புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார், சிம்மராசியில் இருக்கார். 12ல் இருந்தாலும் புதிய புதிய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க, அதாவது கண்டுபிடிப்புகளை வந்து வெளிப்படுத்துவாங்க. என்றைக்குமே பாருங்கள், கேட்டை, ரேவதி, ஆயில்யம், இந்த 3மே வந்து நீர் ராசியில் இருக்குது. அதனால் இவங்களை வந்து இவங்களுடைய பேச்சு மற்றவர்களை வசீகரிக்கும். அதனால் இந்த புதன் திசை நடக்கிற, அதுவும் இளமையில் நடந்தால் இளமையிலேயே நல்ல ப்ரொமோஷன்களை வாங்கிடுவாங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை. கேது திசை நடக்கிறவங்களுக்கு பலன் எப்படிங்க? கேது அன்புக்கும் பாசத்துக்கும் உடையவராக துலா லக்னத்துக்கு வேலை செய்வார். அதாவது உறவுகள் சம்மந்தப்பட்டது. இப்போ நிறைய லவ் மேரேஜில் கேதுவனுடைய இது இருக்கும். அதர் கேஸ்ட்டு, அதர் கம்யூனிட்டி, அதர் ரிலிஜன், இப்படியெல்லாம் மனக வாழ்க்கைகளை அமைச்சு கொடுக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதோ, 3ஆம் இடத்துல இருக்கிறதோ, 7ஆம் இடத்துல இருக்கிறதோ சுயபலம். அதனால் வந்து ஒரு யோகங்கள் கிடைக்கும். ஆனால் 8, 12ல் இருந்தால் வாழ்க்கை போராட்டமாயிடும். இந்த உறவுகள்னால வஞ்சிக்கப்படுதல், உறவுகள் வந்து அதிருப்தி அடைதல். அதாவது ஒரு நல்ல மனைவி அப்படின்னு நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களே பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுயரூபம் வெளிப்படுது. லவ் பண்ணும்போது சுயரூபம் வெளிப்படுறதில்ல, வாழும்போது கூட சேர்ந்து வாழும்போது இந்த கேதுவனுடைய குணாதிசயம் தெரிய வரும். இந்த கேது வந்து கலகக்காரன், வஞ்சம், சூழ்ச்சிக்கு அதிபதி. அதனால் அதை பார்த்துக்கணும். கேது வலிமை பெற்றவர்கள் வந்து நிறைய பேர் கவிஞர்களாக இருப்பாங்க, தத்துவ ஞானிகளாக இருப்பாங்க, சைக்காட்ரிஸ்டாக இருப்பாங்க, மருத்துவர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணுறதுல ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ லாபஸ்தானத்திலேயே கோச்சாரத்தில் இருக்கிற கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகுது. நம்ம லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ வந்து அது வந்து நல்ல ஒரு படிப்பினையை கொடுக்கும். இப்போ நல்ல மனநிறைவை கொடுக்கும். நாம் வந்து எனக்கு இதுதான் லட்சியம் நினச்சவங்களுக்கெல்லாம் கேது திசை வந்து அந்த லட்சியத்தை நிறைவேற்றி வைக்கும். சிறப்பு சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி திசை சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? லக்னாதிபதி திசை என்பது இவங்களுக்கு அறிவை பயன்படுத்தி, சமூக தொடர்புகளை பயன்படுத்தி, அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகம்,
அதை பயன்படுத்தி வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. நண்பர்களால் உதவி கிடைக்கும். கலைத்துறையில் மிகப்பெரிய ஷைன் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் லைனு, இந்த மாதிரி சினிமா துறை, இதில் எல்லாம் ஷைன் பண்ணுவாங்க. ஆபரணத்துறைகள், டெக்ஸ்டைல் டிசைனிங், இது மாதிரி சம்மந்தப்பட்டதும் நல்லாயிருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க, ரிசார்ட்ஸ், மலைவாச ஸ்தலங்களில் இது டூரிசம், அது சார்ந்து ஒரு வளர்ச்சிகள், வாகனங்களை வியாபாரம் பண்ணுறவங்க, ஏஜென்சியாக இருக்கிறவங்க, டீலர்ஷிப் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2-6-10 இருந்தால் உறவு கெட்டு போகும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் இடத்துல இருந்து சுக்கிர திசை நடத்தா காசு கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு கெட்டு போகும். பொருள் பற்று இருக்கு, ஆனால் உயிர் பற்று உயிர் பற்று இருக்காது. கரெக்டான வார்த்தை. சிறப்பு. அதே மாதிரி 8-12 அமைஞ்சிட்டான் சூரியன் சந்திர நட்சத்திரத்தில் தான் போய் உட்காருவாங்க. அப்போ அப்படி இருந்து திசை நடத்துகிறவங்க தான் ஆசைப்பட்டு அதனால் நிறைய பொருள் இழந்து ரொம்ப பரிதவிக்கிறவங்கள தான் அந்த 8-12 இருந்து சுக்கிர திசை நடந்தாலே இவங்க வேலைக்கு போகிறது மட்டும்தான் உத்தமம். சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி. நன்றி.